السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. சூரத்துல் பக்ராவினுடைய 8வது வசனம். சூரத்துல் பக்ராவினுடைய முதல் 5 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களை குறித்து பேசியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக 2 வசனங்களில் யாரை குறித்து பேசியிருந்தார்? யாரை குறித்து? காஃபிர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய 13 வசனங்களிலே முனாஃபிகீன்களை குறித்து பேசுவான் என்பதாக நாம் சொல்லியிருந்தோம். இந்த முனாஃபிகீன்களை பொறுத்த அளவில் முழுக்க முழுக்க வேறுபட்டவர்கள், காஃபிர்களை போன்று அல்ல. ஏனென்று சொன்னால், காஃபிர்களை பொறுத்த அளவில் அவர்கள் நேரடியாக நாங்கள் அல்லாஹ்வை மறுத்துவிட்டோம், அல்லாஹ்வை நாங்கள் ஒருபொழுதும் நம்பவில்லை என்பதாக நேரடியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வசித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே எதிர்கொண்டிருக்கின்றார். ஆனால் முனாஃபிகீன்களை பொறுத்த அளவில் அப்படி கிடையாது. முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் நயவஞ்சகத்தனமாக உள்ளத்தில் இறை மறுப்பை வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இப்படி ஒரு சாரார் இருக்கின்றார்கள் என்பதாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது. இவர்கள் தான் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏனென்று சொன்னால், காஃபிர்களை பொறுத்தளவில் நாங்கள் காஃபிர்கள் என்பதாக அவர்கள் சொல்லும் பட்சத்தில் நமக்கு என்ன கிடையாது? எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. அவர்களை முத்திரை குத்தி விடலாம், இவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்பதாக. இவர்களிடம் நாம் இது அளவிற்கு தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் பேணுதலாக இருந்து கொள்வோம். ஆனால் முனாஃபிகீன்களை பொறுத்தளவில் அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால் என்ன செய்ய முடியாது? அவர்களிடத்தில் அவ்வளவு பேணுதலாக இருக்க முடியாது. யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களை தாண்டி நயவஞ்சகர்கள் என்ற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள் என்பதை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. எதுவரை? மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் வரை. மக்காவில் வசிக்கும் பொழுது முனாஃபிகீன்கள் என்ற ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்களா என்று கேட்டால் கிடையாது. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு பின்பும் முனாஃபிகீன்கள் என்று ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்களா என்று கேட்டால் கிடையாது. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு பின்னால் பத்ர் போர் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. ஏன்? ஹிஜ்ரத் செய்வதற்கு பின்னாலும் கூட இவர்களை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்பதாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இறை மறுப்பாளர்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பத்ர் போர் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் வெறும் சொற்பமான நபர்களை கொண்டு அவ்வளவு பெரிய குறைஷி படையை அடித்ததை பார்த்தவுடன் என்ன செய்து விட்டார்கள்? காஃபிர்களாக இருந்தவர்கள் அவருடைய உள்ளத்தில் பயம் கொண்டு விட்டார்கள். இவர்களை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது, இவர்களிடத்தில் நாம் இறை மறுப்பாளர்கள் என்பதாக சொல்லி என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது என்பதாக எண்ணி பயத்தின் காரணமாக என்ன செய்தார்கள்? நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், இப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் வெளிப்படுத்தி அவருடைய உள்ளத்தில் இறை மறுப்பை வைத்திருந்தார்கள். அப்படி இறை மறுப்புடன் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஒன்று இருந்தது. என்ன பயம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயத்தையும் இஸ்லாமியர்களுக்காக தெளிவுபடுத்தி விட்டார். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்காக தன்னுடைய உதவியை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் இஸ்லாமியர்களுக்காக அறிவித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதாக சொல்லிவிட்டு இறை மறுப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி விடுவானோ என்பதாக நயவஞ்சகர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் தௌபாவில் சொல்லி காட்டும் பொழுது, யஹ்தருல் முனாஃபிகூன், முனாஃபிகீன்கள் அச்சப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். முனாஃபிகீன்கள் பயந்து கொண்டு இருந்தார்கள். எந்த அடிப்படையில்?
அன் துனஸ்ஸில அலைஹிம் சூரா, அவர்களின் மீது ஒரு முழு அத்தியாயத்தையே நாம் அருளி, துனப்பிஹும் பிமா ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை பிற மக்களுக்கு நாம் அறிவித்து விடுவோமோ. அவர்கள் முனாஃபிகீன்கள் எப்படி அச்சப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தனி அத்தியாயமாகவே அருளி எம்மை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து விடுவானோ என்பதாக முனாஃபிகீன்கள் அச்சப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட தருவாயில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றார், இந்த வசனத்தை அருளுகின்றார். வமினன் நாஸ், நபியே மனிதர்களிலிருந்து சிலர் இருக்கின்றார்கள், அமை யகூலு, அவர்கள் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர், நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக மக்களிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நபியே வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர்கள் முஃமின்களாக இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார். முனாஃபிகீன்கள் என்பதாக ஒரு சாரார் இருந்ததே யாருக்கும் தெரியாது. மக்காவில் இருக்கின்றார்கள், காஃபிர்கள் மட்டும்தான். மதீனாவிற்கு வருகின்றார்கள், காஃபிர்கள் மட்டும்தான். பத்ர் என்பதாக ஒரு யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்தை பார்த்தவுடன் அவர்கள் கொண்ட அச்சத்தின் காரணமாக என்ன செய்து விட்டார்கள், நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் என்பதாக சொல்லி முஸ்லிம்களுடன் சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது, நாம் இஸ்லாத்தை எல்லாம் ஏற்கவில்லை, இவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்திருக்கின்றோம், இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் நபி என்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அவருடைய உள்ளத்தில் ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம். இதையெல்லாம் யார் அறிய போகின்றார் என்பதாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அச்சம் இருந்தது. அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டார், அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை அருளிவிட்டால் என்ன செய்வது என்பதாக அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே அல்லாஹ் ரப்பல் என்ன செய்கின்றான், இந்த வசனத்தை அருளுகின்றான். என்ன சொல்லி காட்டுகின்றான், வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர், நபியே மக்களிலிருந்து சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், உங்களிடத்தில் வந்து சொல்லிவிட்டோம் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிவிட்டோம் என்பதாக அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்கவில்லை, உங்களிடத்தில் பொய்யை சொல்லி நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றார், ஒரு தெளிவான ஒரு வசனத்தை, இந்த வசனத்தில் இருந்துதான் முனாஃபிகீன்களுடைய சாப்டர் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருமையில் ஆரம்பிக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொன்னாரோ, அவர்கள் எப்படி பயந்தார்களோ அதையே நிகழ்த்தி காட்டினார். என்ன பயந்தார்கள், எங்களை பிரித்து தெரியப்படுத்துவதற்காக ஒரு தனி சூறாவையே, ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி விடுவானோ என்பதாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அல்லாஹ் என்ன செய்தார், சூரா அல் முனாஃபிகூன், முனாஃபிகூன் என்பதாக ஒரு தனி அத்தியாயத்தை அருளினார். முனாஃபிகீன்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் யார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோதத்தன்மை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தனி அத்தியாயத்தை, அவர்கள் எப்படி ஆசைப்பட்டார்களோ, அவர்கள் எதை பயந்து கொண்டிருந்தார்களோ அதை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்து விட்டார், அவர்களுக்கு நிகழ்ந்து காண்பித்து விட்டார். முனாஃபிக் என்பதாக ஒரு முழு அத்தியாயத்தை அருளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நயவஞ்சகர்கள் என்ற ஒரு தன்மை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தார். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட, அந்த அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட நயவஞ்சகர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினத்தில் இருந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஹாதா மின் வலில் முஃமின் இன்தில்லாஹ் அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.